அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல். ஆன்மீகத்தில் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட எளிய பரிகாரங்களை செய்து அதன் தீர்வுகளை கண்டறிய முடியும். பணப்பற்றாக்குறை, திருஷ்டி, வேலையின்மை போன்ற பிரச்சனைகளையும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாதது, திருமண தடை, நல்ல வேலை கிடைக்காமல் இருப்பது, இதையெல்லாம் கூட மிக மிக எளிமையான பரிகாரங்கள் மூலம் சரி செய்ய முடியும். வீட்டில் குறிப்பாக பண கஷ்டம், வறுமையால் அவதிப்படுபவர்களுக்கும், எதிரி தொல்லை அதிகம் இருப்பவர்களுக்கும் இந்த பரிகாரம் நிச்சயமாக கை கொடுக்கும். இந்த பரிகாரத்தை குலதெய்வத்தை வேண்டிட்டு அமாவாசை அல்லது பௌர்ணமி அல்லது அஷ்டமி இந்த 3 நாட்கள்ல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, இந்த 3 நாட்கள்ல இரவு செய்யணும். இரவு செஞ்சீங்க அப்படின்னா உங்களது எப்பேற்பட்ட கஷ்டமும், அதாவது பண ரீதியான கஷ்டமும் எதிரி தொல்லையும் நிச்சயமாக நீங்குங்க. மிக எளிமையான இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணுங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக அனைத்து ஜெபமணி மாலைகளையும் அனைத்து வசிய தூபங்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும். உங்களுக்கு ஏதேனும் பரிகாரம் செய்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் இருந்தால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. பரிகாரங்கள் மட்டுமல்ல, ஆலோசனைகளும் வழங்கப்படும். இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா, எருக்க இலை. அந்த எருக்க இலை வெள்ளை நிறத்துல பூக்கும் இல்லையா, வெள்ளை எருக்கம் பூ, அந்த இலையாக இருந்தாலும் சரி, வெள்ளை பாதி வயலட் பாதி கலந்து பூக்கும், அதுதான் நிறைய இடங்கள்ல இருக்கும். அந்த இலையாக இருந்தாலும் சரி, பழுத்த இலையாக இருந்தாலும் சரி, பச்சை இலையாக இருந்தாலும் சரி, காய்ந்த இலையாக இருந்தாலும் சரி, தாராளமாக பயன்படுத்தலாம். கருப்பு நிற நூல்கண்டு வாங்கிக்கோங்க. 2 கால்களுக்கு 2 இலை வேணும். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை தீரணும்னு சொல்லி மனதார உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு உங்கள் வீட்டு நிலைவாசலில் போய் அந்த எருக்க இலையை முதல்ல வச்சு எடுக்கணும். வச்சு எடுத்துட்டு அதன் பிறகு அந்த எருக்க இலையை உங்களுடைய வலது காலையும் இடது காலையும் தூங்குவதற்கு முன்னாடி கட்டிக்கணும். மறுநாள் காலை எழுந்ததும் அதை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. இதை மாதத்திற்கு ஒரு முறை, அதாவது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா 3 தினங்கள், இதில் உங்களுக்கு எப்போ சாத்தியமோ அப்போ ஒவ்வொரு மாதமுமே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். அது மாதிரி எதிரி தொல்லை அப்படிங்கிறது நிச்சயமா இருக்காது. பண வசியம் ஏற்படும். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தியானது நீங்கும். இந்த எருக்க இலையால் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தால் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேற்றம் உண்டாகும். இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களையும் தாந்திரீக பரிகாரங்களையும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போதான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவர் அருளால நல்லதே நடக்கட்டும்.